அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிற கணக்கில் தகவல் செயலாக்கம்ங்கிற பயிற்சியில் நம்ம என்ன பார்க்குறோம், மீள்பார்வையில் உள்ள கணக்கு பார்க்க போகிறோம். இரண்டாவது கணக்கு, பின்வரும் படத்தில் உள்ள எண்களை ஒரு முறை மட்டுமே, ஒரே ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தி 3x3 என்ற மாய சதுரத்தை அமைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாய சதுரம், மேஜிக் ஸ்கொயர். இப்போ நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து இந்த நம்பரை வச்சு இந்த பாக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 3x3 3 நீளம் 3 அகலம் சதுரம், மாய சதுரம். 3x3னா 3 சென்டிமீட்டருக்கு பக்கத்துக்குள்ள அந்த கட்டத்துக்குள்ள இதில் நம்ம எண்களை வந்து பொருத்தமான எண்களை போட்டு என்ன செய்வோம், எப்போ கூட்டினாலும் ஒரே நம்பர் வரணும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்பர்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, இது எப்படி செய்ய போகிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த 15 அப்படியே போட்டுக்கிறீங்க. இந்த 4 நம்பரையும் இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கிறோம். 15, இங்கே 7, இங்கே என்ன இருக்கு 11, இங்க வந்து 3. இப்ப மிச்ச கட்டத்தை தான் நம்ம எப்படி ஃபில் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். பாருங்க, இந்த 13 இருக்கு பாத்தீங்களா, இத வந்து என்ன பண்ணணும்னா இந்த பாக்ஸ்ல கொண்டு போகணும். 13ங்கிற மேல இருக்கிற இந்த பாக்ஸ் தனியா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த பாக்ஸ்க்கு கொண்டு போயிட்டோம். இந்த 5 இருக்கு பாத்தீங்களா, இத வந்து இங்க கொண்டு வந்துடும். 5 வந்து இந்த பாக்ஸ்க்கு வந்துடும். அப்புறம் இந்த 1 இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எங்க போகும் அப்படின்னா இந்த பாக்ஸ்க்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு இந்த 17 என்பது இந்த பாக்ஸ்க்கு வந்துடும். இவ்வளவுதான் மேஜிக் ஸ்கொயர், இவ்வளவுதான். நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், இப்போ நம்பரை போட போறோம். இந்த 13 என்பது எங்க போகுது, இங்க வந்துடும். இந்த கீழே இருக்கிற 5 மேல வந்துடும். இங்க 1 வந்து இந்த பக்கம் வந்துடும். 17 என்பது இங்க வந்துடும். நடுவில் இருக்கிற நம்பர் 9 ஏற்கனவே இருக்குது, அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7, 9, 11. இப்போ பாருங்க, எந்த பக்கம் கூட்டினாலும் என்ன வந்து பாருங்க, 15, 5, 20, 27, 27. இப்போ இந்த நேரம் கூட்டிடுவோம். இப்போ இதை கூட்டுவோம். 15 + 1 + 11, 16, 11, 27. எந்த பக்கம் கூட்டினாலும், இப்படி கூட்டினாலும், இது 3 கூட்டினாலும் 9, 3, 12, 12, 15, 27. இப்போ எந்த பக்கம் கூட்டினாலும் வரக்கூடிய விடை என்ன வருது, 27 கிடைக்கும். மேஜிக் ஸ்கொயர், இது பேர் தான் மேஜிக் ஸ்கொயர். இதே மாதிரி பாக்ஸ் கொடுத்து கட்டத்தை நிரப்பும் பொழுது எந்த பக்கம் கூட்டினாலும், இது 3 கூட்டினாலும், இது 3 கூட்டினாலும், இது 3 நம்பர் எந்த பக்கத்துலேருந்து கூட்டினாலும் வரக்கூடிய விடை 27. மாய சதுரம் என்பது இந்த மாதிரி நம்ம அமைச்சு போட்டோம்னா எந்த நம்பர் கொடுத்தாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டோம்னா வரக்கூடிய விடை ஒரே நம்பராக வரும். புரிஞ்சுங்களா எல்லாருக்கும்?